செல்போனில் ஆர்டர் செய்தால் உணவும் பொருட்களும் வீடு தேடி வருவதைப் போல மருத்துவ சேவையும் வீடு தேடி வரும் என்றால் நம்ப முடிகிறதா? அது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. தொழில்நுட்ப வளர்ச்சியால் செல்போன் என்ற ஒற்றை சாதனத்தால் உலகம் நம் கைக்குள் அடங்கிவிட்டதால் செல்போன் மூலம் ஆர்டர் செய்து வாங்க முடியாத பொருட்களே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது. இப்படி அனைத்து பொருட்களும் வீடு தேடி வரும் நிலையில் அத்தியாவசிய தேவையான மருத்துவ உதவிகளும் வீட்டிலேயே கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று ஏங்குவோருக்காக புதிய திட்டத்தை சென்னையில் செயல்படுத்தியுள்ளது பிரபல தனியார் மருத்துவமனை. மருத்துவமனைக்கு செல்போனில் அழைத்து பதிவு செய்தால் இரத்த பரிசோதனை, இசிஜி, எக்ஸ்ரே என அனைத்தையும் வீட்டிற்கே வந்து மேற்கொள்கின்றனர். முதலில் வீடியோ கால் மூலமாக மருத்துவர்கள் நோயாளிகளுடன் உரையாடுகின்றனர். தேவைப்பட்டால் நேரடியாக வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கின்றனர். அனைவருக்கும் இந்த திட்டம் பயனுள்ளது என்றாலும் தனியாக வசிக்கும் முதியவர்கள், அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியவர்கள், நீண்ட நாட்களாக படுக்கையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்கிறார் மருத்துவர் ஜெயசித்ரா. 044-2001-2001 நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா எங்கள் கால் சென்டர் டீம்லேருந்து பேஷண்ட் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு எங்களோட ஹலோ டாக்டர் கோஆர்டினேட்டர் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு விசிட் பிளான் பண்ணுவாங்க. இப்போ பேஷண்ட்க்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்த்துட்டு டீம் ஆஃப் டாக்டர் அண்ட் நர்ஸ் வில் கோ டு தேர் ஹோம். நம்ம வந்து ஹாஸ்பிட்டலையே வீட்டுக்கு கொண்டு போகிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஃபெமிலியர் என்விரான்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது. அதனால் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எங்களோட சர்வீஸ் வந்து 24/7. ஸோ எனி டைம் வந்து ஈவன் நைட்டில் கூட மிட் நைட்டிலேருந்து 2 o'clock 3 o'clock கால்ஸ் வந்தால் கூட we are attending the calls and visit பண்ணுறோம் பேஷண்ட்டை. ஸோ அவசரமாக சிகிச்சை தேவைப்படும் நேரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் நேரத்தை விட விரைவாக ஆம்புலன்ஸ் அவர்களின் வீட்டிற்கே சென்றுவிடும் என்பதால் வீட்டிலேயே சிகிச்சையை தொடங்கிவிட முடியும் என்கிறார் தனியார் மருத்துவமனை தலைவர். இப்போ நான் குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும், சின்ன பல்பத்தை உள்ளே போட்டுக்குவோம், மூக்கில் போட்டுக்குவாங்க, காதில் போட்டுக்குவாங்க, என்ன வேணால் பென்சிலில் குத்திக்குவாங்க. பக்கத்து பென்சிலில் பையன் விளையாடும் போது ஒரு 2 குழந்தைங்க அடிபட்டோம்னா அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அதனால தான் சின்ன ஆம்புலன்ஸ் வெஹிக்கிளும் வச்சுருக்கோம். அது ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் கார் எடுத்துகிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வர நேரம் அதிகம். எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சைரன் போட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸில் உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த சிம்ஸ் ஹலோ டாக்டருடைய மெயின் கான்செப்டே. உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் ஹவரில் நாங்கள் ரீச் பண்ண முடியும். தற்போது சிறுநீரக பாதிப்பால் டயாலிசிஸ் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவமனைக்கு செல்வதால் அவர்களுக்கு ஏற்படும் சிரமம் வெகுவாக குறையும் எனவும் குறிப்பிட்டார். ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து 3 மணி நேரம் இருக்காருன்னா அந்த 3 மணி நேரம் ஒருத்தர் உட்காந்துருக்கணும். ஒன்று நைட்லேயா இருக்கலாம், இல்லை ஈவினிங்காக இருக்கலாம், மார்னிங்காக இருக்கலாம், எந்த டைமாக இருக்கலாம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்ககிட்ட நீங்கள் ஹலோ டாக்டரில் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மிஷினை வீட்டிலேயே போட்டுடுறோம். அந்த டெக்னீஷியனும் அந்த கன்சியூமபிள்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணுறாங்கன்னா பக்கத்துலேயே இங்கே ஒரு ஜூனியர் டாக்டர் இருந்தாலும் டெக்னீஷியன் இருந்தாலும் இப்போ அவங்க சீனியர்ஸ் வந்து மேலேருந்து மானிட்டர் பண்ணிக்குவாங்க. பிசியோதெரபி மட்டுமின்றி இதயம், நரம்பு, பல், தோல் மருத்துவ சிகிச்சைகளும் வீட்டிலிருந்தபடியே பெறலாம் என்பதால் இது பலருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பது திண்ணம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் ரகுவரன்.